நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்பை மகேஷ். இன்று எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா, பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் சந்தன சோலைகளும் மூலிகைகளும் நிறைந்து தென்றலில் பிறப்பிடமாய் திகழும் பொதிகைமலை உச்சியில் தாமிரபரணி உற்பத்தியாகி பாய்ந்து வரும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைய பெற்றுள்ளது பாபநாசநாதர் சுவாமி திருக்கோவில். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மற்றும் புராண கதைகள் இந்த கோயிலுக்கு இருக்கிறது. 1000 ஆண்டுகள் பழமையான இத்திருத்தலம் புகழ்பெற்ற திருத்தலம் ஆகும். கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு இமயமலையில் உள்ள வடக்கு பகுதிக்கு இருந்த 30 முக்கோடி தேவர்களும் சென்றதால் வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்து காணப்பட்டது. அதை சரி செய்வதற்காக அகஸ்தியரை இஸ்தலத்துக்கு போக சொல்லி சிவபெருமான் ஆணையிட்டார். அப்படியே ஆகட்டும் என்று அகஸ்தியர் வருத்தத்துடன், உங்கள் திருமணத்தை எப்படி காண்பது என்று கேள்வி எழுப்ப, சிவபெருமானோ சித்திரை மாதம் திங்கள் அன்று திருமண கோலத்தில் உங்களுக்கு காட்சி அளிப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்தார். அதே போலவே திருமண கோலத்தில் அகஸ்தியருக்கு சிவபெருமானும் பார்வதியும் திருமண கோலத்தில் வந்து பாபநாசம் அகஸ்தியர் இருந்த இடத்திற்கு காட்சியளித்தார் என்ற பெருமை பெற்ற ஒரு சிறந்த ஸ்தலமாக இந்த பாபநாசம் திகழ்கிறது. 1000-2000 ஆண்டுகள் பழமையான இத்திருத்தலம் அகஸ்தியர் வந்து தவம் புரிந்த சிறந்த ஸ்தலமாக விளங்குகிறது. சிவபெருமான் பார்வதிக்கும் தொடர்புடைய சிவத்தலமாக இது விளங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் சிறந்த நீர்வீழ்ச்சி தாமிரபரணி தீர்த்தமும், மேற்கு தொடர்ச்சி உச்சியில் பான தீர்த்தமும், பல புண்ணிய நதிகளும் பாய்கின்றது. இங்கு வந்தால் பாவங்கள் போகும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதிகமாக உள்ளது. சிறந்த புனித ஸ்தலமாக திகழும் பாபநாசநாதர் திருக்கோவில் நம்ம பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டத்தில் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை காண வரும் பக்தர்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள்தான். இந்த கோவிலுக்கு வந்த அனுபவம் உங்களிடம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணவும். பாபநாசநாதர் சுவாமி கோவில் பற்றி அறிந்தால் ஒரு கமெண்ட் பண்ணவும். எத்தனை முறை இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க, உங்கள் அனுபவம் பற்றி மறக்காமல் பதிவிடவும். இன்றைய வீடியோவில் பாபநாசநாதர் உலகம்மை மரங்களை பார்த்தீங்களா, பழமையான மரங்கள். முக்கியமான ஸ்தலம், புனித ஸ்தலம். அகஸ்தியர் தவம் இருந்து சிவபெருமானுக்காண்டி வந்து தவம் இருந்த இடம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அம்பை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். பாவங்களை போக்கும் பாபநாசநாதர் சுவாமி திருக்கோவில் வீடியோவை இன்றைக்கு பார்த்தோம். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.